சரி, திமுக தான் எதிரி, திமுக தான் எங்கள் முதன்மையான எதிரி, வேற யாரும் கிடையாது அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. அப்ப கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு பாஜகவோட சேர்றாங்க. சரி, திமுக உனக்கு எதிரி. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு யார் எதிரி? நீங்க தமிழ்நாட்டுக்கு பாஜகவை இன்னைக்கு யார் நீ எதிர்க்கிற மாதிரிலாம் பேசுற? நீயும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற மாதிரி பேசுறீங்க, டீலிமிட்டேஷனை எதிர்க்கிற மாதிரி தான் பேசுறீங்க. இதையெல்லாம் வலியுறுத்தணுங்கிறீங்க. அப்புறம் அவங்க கூட போய் கூட்டணி பாஜக உள்ள வந்துருன்றதுக்காக திமுக எப்படி ஆதரிக்க முடியும்? திமுகவை ஆதரிக்கக்கூடாது என்பதற்காக பாஜக உள்ள வரலாமா? நீங்க திமுக கூட்டணி வைக்கலன்னா அதை திமுக ஆதரிப்பதா? எனக்கு புரியலையே. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கவில்லை அப்படின்னா திமுக ஆதரிக்குதுன்னு அர்த்தமா? இது எந்த ஊர்ல இந்த கணக்கு இருக்கு? அப்படிலாம் இல்ல. பாஜக என்பது இன்றைய அளவுல தமிழ்நாடு அது ஒரு மோசமான ஒரு பார்வை சில பேர்கிட்ட இருக்குது. பாஜக என்பது திமுகவின் விரோதி போல. திமுகவிற்கும் பாஜகவுக்கும் எந்த விரோதமும் கிடையாது. பாஜக என்பது தமிழ்நாட்டின் எதிரி. அதனால் பாஜக என்பது தமிழ்நாட்டு அரசின் எதிரி. அதனால் பாஜக என்பது திமுகவின் எதிரி, தமிழ் மக்களின் எதிரி. பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு இன்றைக்கு நிலைமையில இன்னைக்கு நாடாளுமன்ற நிலைக்குள்ள சொல்லி இருக்குது. இந்த நிதியை நீங்க நிறுத்தி வச்சது அநியாயம், இந்த மாதிரி பண்ணாதீங்க, கொடுங்க, அவங்க வெஸ்ட் பெங்காலுக்கும் கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்குது. இப்படி திட்டம் போட்டு கட்டம் கட்டி தமிழ்நாட்டிடம் பிடுங்கி தின்று விட்டு வரியை கொடுக்காமல் தங்களது கேவலமான சட்டங்களை திணிக்கின்ற ஒரு கட்சியுடன், ஒரு ஒன்றிய அரசுடன் அதிமுக கூட்டணி போகுதுன்னா அதிமுகவை விட தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகிகள் யாரும் கிடையாதுங்கிறத. பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சி தான் திமுக. இன்னைக்கும் திமுகவோட மறைமுகமா பாஜகவுக்கு கூட்டணி இருக்கு. எல்லாரோடையும் இருக்கும்பாங்க. திமுகவுக்கு அதாவது திமுக கூட்டணி வைக்காது என்ன நிச்சயம் வைக்காது. ஏன்னா இந்த திமுக கூட்டணி வச்சுச்சுன்னு சொல்றப்ப எவ்வளவு தெளிவாக திமுக கூட்டணி வச்சுச்சு. குறைஞ்சபட்ச செயல் திட்டம்னு ஒண்ணு போட்டு எதையெல்லாம் எதிரியோ, எதையெல்லாம் பாஜகவின் அடிப்படையான ஒரு கொள்கைகளோ, RSS கொள்கைகளோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு தானே கூட்டணி வச்சோம். ராமர் கோயில கட்டக்கூடாது, யூனிஃபார்ம் சிவில் கோட் வரக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்கிட்டு தானே திமுக கூட்டணி வச்சுச்சு. இதையே யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. அதிமுக கூட்டணி வச்சுச்சு, திமுக அப்படி கிடையாது. இன்றைக்கு மொத்த சொத்தையும் போய் எழுதி கொடுத்து காலடியில் விழுந்திருக்கு அதிமுக. அப்படியே அதிமுக கூட்டணி வச்சு தேர்தல் திமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் போது திமுக சொல்வதை பாஜக கேட்கும் நிலைமையில் இருந்தது. இன்றைக்கு அதிமுக கூட்டணி வைக்கும் போது பாஜக காலால் இட்ட கட்டளைகளை தலையால் செய்து முடிக்கிற ஒரு இடத்துல ஓபிஎஸும் இபிஎஸும் மானங்கெட்டு போய் இன்றைக்கு இருக்கிறார்கள். ரெண்டையும் தயவு செய்து ஒப்பிடாதீர்கள். திமுக கூட்டணி வைப்பது வாஜ்பாயினுடைய பாஜக, குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கையெழுத்து போட்ட வாஜ்பாயினுடைய பாஜக. அதிமுக அடகு வைத்திருப்பது தமிழ்நாட்டை எப்படா சூறையாடுவோம், நாசமாக்குவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மோடியின் பாஜக. ரெண்டுக்கும் ஆகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இதை தயவு செஞ்சு மறக்காதீங்க.